மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். சைவ சம்பிரதாயத்தின்படி அஷ்ட விரதங்களுள் பிரதானமான விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசியில் சதுர்த்தசி திதி கூடும் இரவில் கொண்டாடப்படும். இதுவே சிவன் ராத்திரி ஆகும். இதன் நோன்பு முறைகளை கூறும் நூல் மகா சிவராத்திரி என்று நூல் விளக்குகிறது. மகா சிவராத்திரி மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் சிவனையும் சக்தியையும் வழிபடும் முதன்மையான சைவ விரதமாகும். சிவன் லிங்க வடிவில் தோன்றியதாலும் பார்வதியை மணந்ததாலும் ஆழகால விஷத்தை அருந்தி உலகை காத்ததாலும் சிவசக்தி சங்கமத்தாலும் இந்த சிவன் ராத்திரி புனிதமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாள் அன்று 4 யாம பூஜைகளில் கண் விழித்து சிவனை வணங்குவது அறியாமை நீங்கி சித்தி அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி முக்கிய நிகழ்வுகள். மகா சிவராத்திரி இரவில் தான் சிவபெருமான் கோடி சூரிய பிரகாசத்துடன் அடிமுடி காண முடியாத லிங்க வடிவில் முதலில் தோன்றினார். இது திருவண்ணாமலை தலத்தில் தோன்றியதாக புராணங்கள் கூறுகிறது. சிவன் பார்வதி திருமணம். சிவனும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்ட நாள் சிவசக்தி இணைந்த இரவு இது என்றும் கூறப்படுகிறது. பார்க்கடலை கடைந்த பொழுது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி உலகை காத்ததால் அந்த இரவு சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் நர்த்தன நாயகனாக ஆனந்த தாண்டவம் புரிந்த இரவே சிவன் ராத்திரி ஆகும். மாசி மாதம் கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்த்தசி திதியில் உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்தி நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து இரவு 4 யாமகங்களிலும் சிவனாரை பூஜித்து விழித்திருக்க வேண்டும். இது சிவராத்திரி, அதாவது சிவனின் இரவு நம்முன் இருக்கும் அறியாமை என்ற இருளை நீக்கி ஞானம் பெற வழிவகுக்கிறது. இந்த நாளில் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் அனைத்து பாவங்களும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்று சிவபுராணம் கூறுகிறது. மகா சிவராத்திரி சிவபக்தர்களுக்கு உடல் மற்றும் மனரீதியான புத்துணர்ச்சியையும் ஆன்மீக பலத்தையும் தரும் ஒரு உன்னதமான திருவிழா ஆகும். சிவசக்தி இணைப்பை குறிக்கும் இந்நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து 4 கால பூஜைகளில் கலந்து கொண்டு வில்வ இலைகளால் சிவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி மோட்சம் மற்றும் குபேர யோகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், நெய், சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற இந்த மந்திரத்தை உச்சரிப்பது சிறப்பாகும். அறியாமை அகலுதல், முக்தி பெறுதல் மற்றும் சிவ அருளால் கேட்ட வரங்கள் கிடைக்கும். சிவாய மந்திரத்தை கூறி இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை மனதார வழிபடுவோம். இந்த மகா சிவராத்திரி அன்று இரவில் சிவபெருமான் நஞ்சுண்டு கண்டத்தை நீக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு நீலகண்டன் என்று பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இரவு முழுவதும் கண் விழித்து 4 ஜாமங்களிலும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் ஆராதனைகள் எல்லா கோவில்களிலும் நடக்கும். இந்த சிவராத்திரி விரதம் மேற்கொண்டால் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மகா சிவராத்திரி இரவு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணமான இரவாக கருதப்படுகிறது. சிவபெருமான் ஜோதிலிங்கமாக தோன்றி பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு தன்னுடைய சிறப்பை உணர்த்திய இரவு இதுதான். இந்த நாளில் மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை 4 ஜாமங்களாக பூஜை நடக்கிறது. முதல் ஜாம பூஜை பாலாபிஷேகம் ஆரோக்கியத்துக்காகவும், 2ஆம் ஜாமம் பூஜை தைராபிஷேகம் செல்வத்திற்காகவும், 3ஆம் ஜாம பூஜை நெய்யபிஷேகம் மோட்சத்திற்காகவும், 4ஆம் ஜாம பூஜை தேனாபிஷேகம் ஞானத்திற்காகவும் நடத்தப்படுகிறது. இந்த பூஜையில் கலந்து கொண்டால் ஆரோக்கியம், செல்வம், மோட்சம், ஞானம் கிட்டும் என்று கூறப்படுகிறது. ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கவும், தடைகள் அகலவும், கல்வி, ஞானம், செல்வம் பெறவும் மகா சிவராத்திரி வழிபாடு
மிகச் சிறந்தது. சிவராத்திரியான அன்றைய தினம் எல்லா ஆலயங்களிலும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து ஓம் நமச்சிவாய நமவோ என்ற மந்திரத்தை உச்சரித்து சிவனை வழிபட வேண்டும். சிவராத்திரி புராணங்களை கேட்பதும் சிவ பஜனைகளில் பங்கேற்பதும் விசேஷமாக கருதப்படுகிறது. இதுவே சிவராத்திரியின் மகிமைகள் ஆகும். ஆகவே நாமும் சிவனை வணங்கி எல்லா அருளும் பெறுவோம்.